அவன் சாபம் விடுறதுக்குன்னே ஒருத்தர் வருவான். அங்கே இருக்கிறவனுக்கு உண்மையிலேயே அவன் சாபத்தை வாங்குறதுக்காக தான் அங்கே நிற்கிறாங்களான்னு இதில் அப்படியே பிடிச்சி தள்ளுறாங்க, அப்படியே தள்ளுறாங்க. ஒரு நிமிஷம் ஒரு கும்ப கலசத்தை போட்டோ வச்சுக்கலாம், கும்ப கலசத்தை வச்சுக்கலாம், கும்ப கலசத்தை டேபிள் மேலே வச்சுக்கலாம், கும்ப கலசத்தை வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இது கும்பம் கலசத்தை நம்ம வைக்க முடியுமா? கலசத்தை வைக்கலாம். ஆனால் விருச்சிகள் கணக்கு பாருங்கள், எப்படின்னா இடம் விட்டு இடம் மாறிக்கிட்டே இருக்கணும். இடம் விட்டு இடம் ஒரு இடத்துல படுக்காது. இது ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் கூட உட்காராது. இது இங்கே உட்கார அங்கே உட்கார, இங்கே படுக்கும் இங்கே படுக்கும், அங்கே படுக்கும் இங்கே படுக்கும், அப்படியே பறந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே 1 மணி நேரம் உட்கார வைக்க முடியாது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விருச்சிக ராசிங்க உட்கார வச்சுருங்க. இந்த வீடெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நம்ம இன்னமும் மைசூர் மகாராஜா மாதிரி டக்குன்னு இந்த வீட்டை அப்படின்னு மாற்ற முடியாது பாருங்கள். ஒரு வீட்டை மாற்றுறதுன்னா 6 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் ஆகும். அவ்வளோ ஈஸியாக மாற்றிட முடியுமான்னு நம்ம சூழ்நிலைகள் நடத்துகிற வரைக்கும் குடும்பம் பொருளாதார சூழ்நிலைகள். ஜோதிடங்கிறது என்னமோ உடனே உடனே எப்படி மாற்ற முடியும்? ஒரு கோயிலுக்கு போய் சொல்கிறோம், அந்த கோயிலுக்கு ஒரு தடவை போய்ட்டு வர சொல்லுங்கள். எவ்வளோ கூட்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்க முருகன் கோயில் போகணுன்னு சொல்லுங்கள். பழனிக்கு முருகன் கோயில் போன வாரம் ஆடா என்ன கூட்டம், என்ன கூட்டம், ஆடா என்ன ஒன்று மொத்த தமிழ்நாடே அங்கே தான் இருக்குது பாதி பெரிய. என்னையா இவ்வளோ கூட்டம்? எல்லாம் நீங்கள் பண்ணுறதான் சார். உங்கள் ஜோசியக்காரங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த கூட்டத்தை பாருங்கள் அப்படின்னு நம்மளை திட்டு அங்கே இருக்க அதிகாரி படுத்துகிற பாடு இருக்கு. என்ன மக்கள் அவ்வளோ பாடு, ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவும் முடியலையே சார். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலை. இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடியவர்கள் அங்கே வர்றவன் எவனோ ஒருத்தர் கடவுளே முருகனே வருவான். நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஒரு நிமிஷம் 10 செகண்ட் நின்று பார்த்துட்டு வரதுக்குள்ளே புட்டிச்சு இழுத்து தள்ளி சாமி கும்பிட்றதுக்குள்ளே இழுத்தா எப்படி எங்கள் பாவம் தானே. நானும் பார்த்துட்டே இருந்தேன் அந்த இடத்துல. எனக்கு அதுவே ரொம்ப இதாக இருக்குது. பெரிய ஒரு 20-30 பெரிய குரூப் வச்சுருக்காங்க. ஏதோ 30-40 குரூப்பு, என்னென்னமோ குரூப். ஆச்சரியமாக இருக்குது. பழனி முருகன் எப்பா என்ன முருகா என்ன இப்படி அப்படின்னு வச்சுக்கிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு வந்தேன். அதுமாரி அதான் சொன்ன பக்கத்தில் முருகன் கோயில் போங்க. நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போவேன். வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அதுக்கு முன்னாடி 3 தடவை 6 தடவை போனேன். இப்போ கூட்டம் அதிகம் போனோன்னா ஒரு தடவை தான். ஏன்னா மற்றவங்களும் பார்க்கட்டும், நான் போகக்கூடாதுன்னு கிடையாது. அந்த காலத்தில் நடந்து போனோம், பஸ்ஸில் போனோம், வேனில் போனோம், எதோலையோ பயணித்தோம். அப்போ எல்லாம் சந்தோஷமாக பயணித்த காலமெல்லாம் அந்த கூட்டமும் இல்லை, அது ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு. 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்த இடமும் இருக்குது. இப்போ 10 செகண்ட் நிற்க முடியாத இடமும் அங்கே இருக்குது. அங்கே என்ன பண்ணுறாங்க, அது ஒரு பெரிய கூட்டமாக வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு 5-5 பேர் 10-10 பேர் சேர்த்து அழைச்சிட்டு போய் கொண்டு போய் விட்டு அவங்க ஒரு பெரிய குரூப்பாகவே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இதெல்லாம் இந்த அருள்வாச்சர் பார்க்காதான்னு தெரியல. அது மினிஸ்டருக்கெல்லாம் தெரியுமா தெரியாதான்னு தெரியல. அங்கே இருக்கிற சூப்பரண்டெல்லாம் அவர் இன்னமும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையிலே முருகன் தான் முடிவு பண்ணுவார்னு நினைக்கிறேன். அது விருச்சிகத்திற்கு பழைய வீடு. ஆமாம், இது ஒரு பெரிய ஒரு விருச்சிகத்தை பேசும்போது தான் பழனி முருகன் வர்றாரு. பழைய வீடு ஒரு இடத்துல தங்காது, சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு இடத்துல உட்காராது. நல்ல இடம், வீடு, வண்டி வாங்கணும். பொதுவாகவே வந்து சின்ன இடமா இருந்தாலும் நல்ல இடத்த ரொம்ப சூப்பராக வச்சுக்குவோம், ரொம்ப அழகாக வச்சுக்குவோம். கேள்வி விருச்சிக ராசி விருச்சிக இலக்கணமாக போணுச்சுன்னா ரொம்ப. ஆனால் என்னென்னா ஒரு இடத்துல தங்காது. அது ஒன்று தான் அது மைனஸ். இடம் கூட்டமாக வச்சுக்கலாம். காக்கா கூட்டம் மாரி இது விருச்சிகத்துக்கு காக்கா கூட்டம் சரி. தனி வீடு அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. தனி வீடு அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். 3 வீடு 2 வீடு இருக்கிற கீழே விட மாடி வீடு இதுக்கு நல்லா செட் ஆகும். கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபஸ்ட் ஃப்ளோர் நல்லாயிருக்கும், நல்லாவே செட் ஆகும், நல்லாயிருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இது வந்து எங்கே இருந்தாலும் அது கத்திக்கிட்டே தான் இருக்கும், சுற்றிக்கிட்டே தான் இருக்கும், ஒரு நாள் உட்காராது. அது தூங்குறது அப்படி தான் தூங்கும். படுத்தா நல்லா தூங்கணும், படுக்கிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தும். உடல் ஆரோக்கியத்துக்கும் வாஸ்து இது வந்து ஒன்றும் பெரிய மேஜராக ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தனுசு லக்னம் இது வீடே இருந்தாலும் உலகமே வீடாக இருந்தாலும் இது உலகம் முழுக்க சுற்றிக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல உட்காராது. இருக்கிற வீட்டெல்லாம் தொலைச்சி விட்டு நான் இதை விட அது பெஸ்ட்டு, அதை விட அது பெஸ்ட்டுன்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும். விருச்சிக இலக்கணம் தனி வீடு அப்பார்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். பெரிய பெரிய வீடாக இருக்கும், நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும், நல்ல இடமா இருக்கும். எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு தான் தனுசு லக்னம். இந்த மகர லக்னம் மகர ராசிக்கு வீட்டை விட இடம் தான் நல்லாயிருக்கும். அதை விட்டு வீடு சம்மந்தப்பட்டதை வீடு வாங்கலாமா இடம் வாங்கலாமான்னு இடம் தான் வாங்கணும். அதேமாரி இவங்க வாங்கவே கூடாதா? வாங்கலாம். என்ன மாதிரி அமைப்பில் வாங்கி? தனி வீடு அப்பார்ட்மெண்ட் தான் எங்களுக்கு. அப்பார்ட்மெண்ட் பெரிய அப்பார்ட்மெண்ட் கூட்டமான இருக்கு. அப்பார்ட்மெண்ட் நிறைய வீடு இருக்கும். பாதை இருக்காது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா காடு சம்மந்தப்பட்டது, மலை சம்மந்தப்பட்டது அப்படிங்கிற மாரி இது ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருக்கும். நல்லாயிருக்கும், கூட்டமாக இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. இந்த கும்பத்துக்கு அப்படி கிடையாது. இது ஒரு ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும். ஆமாம், அது வந்து கோபுரத்தில் இருக்கிற மாரி சக்திவேல்னு சொல்லி என்னுடைய ஜோதிடர் ஒருத்தர் பதிவு பண்ணியிருந்தார். கும்பம் சக்திவேல்னு சொல்லியிருந்தார். என்ன சொன்னேன், கும்பங்கிற பேரை மாற்றாத. கும்பம் எப்போயுமே நமக்கு பயன்படுத்திட்டு ஓரமாக ஒதுக்கி வச்சிருவாங்க. நீ பாருங்களேன் கும்பத்தை,
நீங்கள் கும்ப கலசம் இருக்குல்ல, கும்ப கலசம் பூஜை முடிகிற வரையும் தான் அப்படியே வச்சுக்குவாங்க. கையில் வச்சிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் கையில் கொடுத்து வாங்குற வரைக்கும் தான் கலசத்தை அந்த வரவே தண்ணியை ஊத்திட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கலசம் எங்க இருக்குன்னே தெரியாது. அவ்வளோதான். ஒதுக்கி வச்சுருவாங்க. பரணி மேலே கிடக்கும், ஓரமாக இருக்கும், எங்கே தூக்கி வச்சிருப்பாங்க, எங்கே வச்சிருப்பாங்க, இங்கே வச்சிருப்பாங்க. அது என்னடா அது? ஜோதிடருக்கு பேர் முன்னாடி கும்பம்னு வச்சுருந்தாரு. இப்போ பேரை மாற்றி அந்த கும்பங்கிற இடத்துல வேறு ஏதாவது ஒரு பேர் வைங்க அப்படின்னா அவரே பதிவு பண்ணியிருந்தார். நான் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வேறுமூர்த்தி பார்த்தேன். அவர் பேசும்போது கும்பங்கிற பேரை பயன்படுத்தாத, கும்பங்கிறது பேரை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சோடனே, இப்போ சாந்திகிட்ட ஒரு வேலை முடிஞ்சோடனே படத்தை ஃபோனே அடிக்க மாட்டேன். இத்தனாலும் ஃபோன் வேலை இல்லைனாலும் அந்த ஃபோன் அடிக்கணும். இன்றைக்கி வேலை ஆகுதுன்னா தான் ரஞ்சித்திட்ட பேசணும், வேலை ஆகுதுன்னா தான் வந்து சந்தோஷத்தை பேசணும். இல்லை, வேலை இருக்கோ வேலை இல்லையோ தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை பேசணும். நீங்கள் தேவைக்கு மட்டும் ஃபோன் அடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், அது நல்லாவே இருக்காது. அந்த தேவைக்கு ஃபோன் அடித்தாலும் இந்த கும்பராஜி கும்பலக்கணமாக இருக்கும். அது தேவைக்கு பயன்படுத்தாதீங்க. ஒரு நட்புங்கிறத எப்போயோ ஒரு நாள் நான் தகவல் ஒன்றும் இல்லை, நான் சாதாரணமாக ஃபோன் அடித்தேன், அவ்வளோதான். தகவல் ஒன்றும் இல்லை, எதாவது தேதினா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சாதாரணமாக ஃபோன் அடித்தேன். நான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது அப்படி தான் பண்ணணும். சும்மா நமக்கு தேவையானப்போ மட்டும் ஃபோன் பண்ணி, இப்போ சாந்தேவி ஏதோ ஒரு விஷயமா இருந்தால் ஃபோன் அடிச்சுன்னா, ஆஹா இது ஏதோ வந்து இதுக்கு ஏதோ தேவைன்னா தாண்டா ஃபோன் அடிக்கும், இப்படி சொல்லிடக்கூடாது பாருங்களேன். அப்படியெல்லாம் நான் சொல்லலை, அது வந்து சொல்லி பார்க்குறேன். இந்த கும்பங்கிறது வந்து அப்படி தான் இருக்கும். அதை விட்டு கும்பங்கிற பேரை வந்து மேக்ஸிமம் வந்து படத்தில் பயன்படுத்துங்க. ஒரு ஒரு கும்ப கலசத்தை போட்டோ வச்சுக்கலாம், கும்ப கலசத்தை வச்சுக்கலாம், கும்ப கலசத்தை டேபிள் மேலே வச்சுக்கலாம், கும்ப கலசத்தை வந்து சாமிக்கு முன்னாடி வச்சுக்கலாம். இது கும்பம் கலசத்தை நம்ம வைக்க முடியுமா, கலசத்தை வைக்கலாம். ஆனால் கும்பங்கிற பேரை பயன்படுத்தக்கூடாது. அது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் தனியாக தான் இருக்கும். நல்ல வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே இருக்கும், பயன்படுத்த முடியாது. இந்த கும்பத்துக்கு மட்டும் அது ஒன்று தான். மீனத்துக்கு அப்படி கிடையாது. மீனத்தை பொறுத்தளவு வீடு இருக்கோ வீடு இல்லையோ, பழைய வீடோ ஓட்டு வீடோ உடஞ்ச வீடோ நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும், பயன்படுத்தலாம். மீன லக்கணம் மீனராசி போணுச்சுன்னா பயன்படுத்த முடியுமா, பயன்படுத்த முடியும். இடம் வீடு வண்டி வாங்கணும் சொத்து சுகம் எல்லாமே திருமணத்துக்கு பிறகு தான் எங்களுக்கு மீனத்தை பொறுத்தளவு. மீன லக்கணம் வந்தால் திருமணத்துக்கு பிறகு 33 வயசில் 34 வயசு பிறகு எங்களுக்கு வீடு வண்டி வாங்கணும் சொத்து சுகம் பேர் புகழ் செயற்கையெல்லாம் இருக்கும். இது ஜாதகமே இப்படி சொல்லிடலாம். நீங்கள் ஒரு லக்கணத்தை சொன்னாலே என்ன வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிகழ்வுகளை மாற்றிடலாம். கும்பலக்கணம் கும்பராசியாக இருக்கா, இப்போ உனக்கு வீடு வண்டி வாங்கணும் 33 வயசு 34 வயசுலாம் அமையும். 43 வயசுக்கு பிறகு தான் நீ செட்டில்மெண்ட்டு, அது பிறகு உன் வாழ்க்கை. இவ்வளோ தான் மீன லக்கணம். 43 வயசுக்கு பிறகு தான் ஏதாச்சும் ஒரு தொடர்பு வரும். ஒரு இடத்துல உட்காரக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். உட்கார மாட்டா. நீ மீன லக்கணம் மீனராசியாக இருந்து ஏஎல்பியாக மீன லக்கணம் மீனராசியாக போனால் நீ உட்காரக்கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன அலை அடிக்கிற வரைக்கும் தான் அலை அடிக்கலைன்னா அது புயலுக்கு மின்பின் அமைதி, தண்ணி இல்லைன்னு அர்த்தம். தண்ணி இல்லைன்னு இல்லை, அவ்வளோதான். ஏதோ நடக்க ஒரு சம்பவம், அதை விட்டு என்ன பண்ணுது, புயலுக்கு மின்பின் அமைதின்னு சொல்லுவோம்ல, அதுமாரி அமைதியாக இருக்கிறதுனால நமக்கு கவனமும் பார்க்கணும். இப்படி தான் வந்து மீன லக்கணமாக இருந்துச்சுன்னா அது வந்து அலைன்னு சொல்லுவோம், கடல் அலைன்னு சொல்லுவோம். அந்த கடல் அலை இருக்கிற வரைக்கும் தான் அந்த கடலுக்கு எவ்வளோ சந்தோஷம், அந்த சத்தம் வந்து அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்தமாரி இயற்கை வந்து இந்த மீன லக்கணம் மீனராசியை நம்ம பயன்படுத்திக்கணும். நல்லாவே உண்மையிலேயே மீன லக்கணம் மீனராசி நல்லா கூட்டம் சேரும், நல்ல இடம் பேர் புகழ். என்னென்ன பாதை ரோடும் பாதையும் இடமும் சரி இருக்குமானா சரி இருக்காது. எங்கே போய் வளைவெல்லாம் இல்லை, மெயின் 60 அடி ரோடு இருக்கும். ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் கரடு முள்ளும் கல் முள்ளும் போட்டு வச்சுக்கிட்டு பாதையை போட்டு வெட்டி வச்சுருப்பாங்க. பாதை இருக்காது, பாதையே நேரம் முக்காக இருக்கும். அதுக்கு வீடே கிடையாது. இங்கே இடமும் பார்த்தீங்கன்னா இந்த கன்னிக்கு அந்த மாதிரி தான், மீனத்து அந்த மாதிரி தான். எங்கேயாச்சும் முக்கெலாம் போய் வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா போய் இடிச்சிக்கிட்டு உடச்சிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டோம். அது என்னமோ வந்து இந்த இது இருக்குல்ல, என்னது இந்த பாதாள குகைகள் மாரி இருக்கும்போது அந்தமாரி தான். எங்கே எப்படி வாசல் வச்சுருக்காங்க, எப்படி பாதை இருக்கும், எப்படி பாதை இருக்காது. வீட்டுக்கும் அப்படி தான் இருக்கும், வீட்டுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும். எங்கே எப்போ எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இந்த ரகசிய அறைகள், இந்த மீன லக்கணம் மீனராசிக்காரங்க இந்த ரகசிய அறைகள் வச்சா கண்டுபிடிக்க முடியாது. ஆச்சரியமாக இருக்கும். அதுமாரி வாய்ப்புகளை வந்து பயன்படுத்தினா கண்டிப்பாக பெரிய ஒரு மாற்றம் வரும். அப்படின்னா இந்த மீன லக்கணத்துக்கு உண்மையிலே பயன்படுத்தணும். வீடு வண்டி வாகன சொத்து சுகம் சேரும், செயற்கை ஒன்று நல்லாயிருக்கும். இப்படி 12 லக்கணத்துக்கு நம்ம வீட்டு வந்து நம்ம சொன்னது 1%. வீடு சம்மந்தப்பட்ட இடத்தையும் நம்ம வந்து இன்னும் விரிவாக பார்க்கும்போது இந்தந்த நட்சத்திரங்களோ, இந்த ராசியோ, இந்த கிரகமோ, இந்த புத்தியோ, இந்த நட்சத்திர புள்ளியை போனால் இந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு ஜென்ரலான ஒரு பலன் தானே. லக்னத்தை மட்டும் தானே நம்ம வச்சுக்கிறோம். அதில் இயக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு, அந்த லக்ன புள்ளி இருக்கு, இது எல்லாமே நம்ம இன்னும் பார்க்கல. எங்கே இருக்குன்னு தெரியாது பாருங்க. அவங்க ஜாதகத்தில் எங்கே இருக்கும், மேஷத்தில் இருக்கும். அதை வச்சு தானே நம்ம நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிற ஒரு முடிவுக்கு வர முடியும். இது ஒரு பொதுவான பலனாக இருக்கேன். பொதுவான பலன் இது ஒரு நம்ம வரைபடம், இந்திய வரைபடம் வரையும்போது மொத்தமாக ஒரு அவுட்டர் லைன் வரையணும்ல, அந்தமாரி தான் வரைஞ்சிருக்கோம். உள்ளுக்குள்ளே வந்து மாநிலத்தை பிரிக்கலாம். வந்து நம்ம கூகுள் மேப்பே எடுத்துக்கிட்டா அவுட்டரில் பாதை மட்டும்தான் காமிக்கும், பக்கத்தில் போக போக தானே அதில் உள்ள மேடு பள்ளங்கள்லாம் காமிக்கும், வளைவுகளை எல்லாம் ஈஸியாக காமிக்கும். நம்ம வெட்டின்னு பார்த்தா அப்படி தான் இருக்கும். அதுமாரி எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து இந்த வீடுங்கிறது பெரிய ஒரு அத்தியாவசியமான ஒரு நிகழ்வு, அவசியமான ஒரு நிகழ்வு. இது வந்து எல்லா இலக்கணத்துக்கும் புரிஞ்சு அது நமக்கு தகுந்த மாதிரி வீட்டை இடிக்கிறதோ உடைக்கிறதோ குறை சொல்கிறதோ இந்த வீடு சரியில்லைன்னு சொல்கிறதோ தவறான விஷயம்.
இந்த இருக்கிற வீட்டை சந்தோஷம் கொண்டாடணும். இந்த மேஷத்துலேருந்து மீன வரைக்கும் எல்லா ராசி எல்லா லக்கணமும் கொண்டாடணும். அந்த வீட்டை இருக்கிற வீடு அதுதான், சந்தோஷமாக சுத்தமாக வச்சுக்கிட்டு கொண்டாடுங்க. வீடு இடிக்கணும்னா என்ன காரணத்தால் இடிக்கிறீங்கன்னு பார்த்துங்க. இடிக்காமல் அந்த இடத்த வாஸ்துவை மாற்றி உடல் ஆரோக்கியத்தையும் உங்களுடைய செல்வ வளத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியாக வாங்கணும். பணம், வருமானம், தனிப்பட்ட செல்வாக்கு, தனிப்பட்ட சந்தோஷம், தனிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பு, இது தொழில், இதெல்லாம் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம், நிம்மதிங்கிற ஒரு விஷயத்த வந்து வாஸ்துவை பொருத்தி பார்த்து, அது ஜாதகத்தில் இருக்குது, ஜாதகத்தில் பொருத்தி பார்த்து வாஸ்துவில் ஏதாச்சும் நிறைகுறைகள் இருக்காங்கிறத ஜாதகத்தை பார்த்து முடிவு செஞ்சுட்டு, இந்த காலம் வரைக்கும் இப்படிலாம் இருக்கும், இந்த வீட்டிலாம் இருப்பீங்க, அந்த வீட்டை எப்போ மாற்றலாம், மாற்றக்கூடாது, ஏன் மாற்றணும், ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜோதிடத்தை கையாண்டு அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நல்லது சார். நிறைய தகவல்களை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி வீடுன்னு பார்க்கும்போது நம்ம ஜாதகத்தை பார்த்தாவே ஒருத்தங்க வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுடைய அட்சய வாஸ்துவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் கண்டிப்பாக அந்த வீடுங்கிற எல்லாருடைய கனவும் இங்கே நிறைவேறணும். சரியான திட்டமிடலோட அந்த கனவை நீங்கள் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடத்தினுடைய நிகழ்வு. எல்லாருக்கும் பயன்படும்னு நம்புகிறோம். நன்றி. நன்றி.